இருக்கும் காலுக்கு பின்னால் கொண்டு போயிடும், மொத்தமாக உங்கள் காலுக்கு பின்னால் கொண்டு போயிடும். கொண்டு போயிட்டியா? இந்த ஆக்சிடென்ட் எதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமில்ல? தெரியும். கீழே மொத்தமாக இன்னும் கொஞ்சம் காலை கீழே இருக்குது, பெருவரல் தான் அதில் படணும். இன்னும் கொஞ்சம் கீழே அவ்வளோதான். இப்போ பெருவரல் டச் பண்ணாதான், டச் பண்ணி மிதிக்கக்கூடாது, தொடணும். இன்னும் கொஞ்சம் தொடும், எடுத்துலாம் தொடக்கூடாது, தொட்டால் அப்படியே மெயில்டாக தொடணும். சரியா? கால் எடுத்துகிறேன், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தொடுங்க. இன்னும் கொஞ்சம் தொடுங்க, இன்னும் கொஞ்சம். கிளச்சில் கால் வைக்கணும். கால் எடுத்துரு. எனக்கு நீங்கள் ஸ்டியரிங் நேராக பிடிச்சின்னா போதும். சரியா? கால் எடுத்துரு, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட். இங்கேருந்து ஒரு 20 அடி முன்னாலேயே பார்த்துட்டு போ. அந்த 20 அடியில் நீ விலைக்கு போகிற மாதிரி நினச்சா தான் நீ இங்கேருந்து விலைக்கு போக முடியும். சரியா? கால் எடுத்துறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸல். மேல ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் 50 தாண்டு லைட்டாக. கால் எடுத்துட்டேன். அதுக்கு ஒரு ஹாரன், இதுதான் ஹாரன். பெருவரல் 5 பேர் அடி. இதே மாதிரி குச்சி எங்கே இருக்கா புரியும். அங்கே ஒரு லிவர் இப்படி மேலே தூக்கும், அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ணேன். கால் எடுத்துட்டேன், எதுவும் பண்ணாத. இல்லை எக்ஸைட் யூஸ் பண்ண விட்டுரு, எக்ஸைட் யூஸ் பண்ண விட்டுரு. நான் அப்படியே ஆப்போசிட் நிற்கிறேன் பாருங்க. நான் வாங்கலாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி லைட்டாக ஒரு கீழே இருக்கும். எக்ஸைட் நிற்காது. நீ ஓட்டுற 2 வீலர் கிடையாது, திருப்புனா போகிறதுக்கு. இது நிறையா ப்ராசஸிங் இருக்குது. அது ஒவ்வொரு நாள் போட்டு ஒவ்வொன்றும் சொல்லிக்கிறேன். எனக்கு இன்றைக்கி தேவை நீ ஸ்டியரிங் கரெக்டாக பிடிச்சா சரி. சரியா? ஸ்டியரிங் எந்த சரி தள்ளுமாமல் கரெக்டாக திருப்பி கரெக்டாக யூஸ் பண்ணினா போதும். நாளையிலேருந்து நீ என்ன பண்ணுங்க நான் தெளிவாக ஒன்றா சொல்லித்தரேன். மறுபடியும் ஒரு 1/4 மணி கிளாஸ் இருக்குது. நான் உஷா தேட்ட போய் விட மாட்டேன், அங்கே ஒரு போய் 10 நிமிஷம் சொல்லித்தருவேன். சரியா? எனக்கு இந்த ட்ராவலிங் டைமில் நீ ஸ்டியரிங் கரெக்டாக பிடிக்கணும், எக்ஸைட் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணினா நாளைக்கு நம்ம அப்படியே வேறு ட்ராக் போயிடலாம். கொஞ்சம் உள்ளே வரணும், இந்த வெள்ளை கொடுக்கிட்ட வரக்கூடாது. நம்ம வந்து இந்த கல்லை ஊட்டினா இந்த கல்லை ஊட்டி மட்டும் தான் போகணும். எக்காரணம் கொண்டு இந்த லெஃப்ட் சைடில் வரக்கூடாது இதுக்கிட்ட. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட், இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட், இன்னும் கொஞ்சம் அந்த ஹார்ன் அடிக்கிறது காதில் வாங்காத. நீ வாட்டி இந்த ரோட்டில் கரெக்டாக போயிட்டே இரு. அவருக்கு தேவைன்னா நம்மளை லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டோம், இல்லைன்னா நம்மளை தாண்டி போட்டோம், அது பிரச்சனை இல்லை. சரியா? நம்ம இந்த ரோட்டில் ஓரமாக போனோம்னா அவங்க வாட்டி அந்த ரோட்டில் ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். கால் எடுத்துகிறேன், ஸ்டியரிங் லெஃப்ட்டு திருப்பக்கூடாது, வண்டி லெஃப்ட்டு வரக்கூடாது. லெஃப்ட்டு வருதுன்னா அவர் போய்க்கு காதில் வாங்கிக்காங்க. அவர் வழி அடிச்சு அவர் போயிடுவார்.
கார் அடிக்கிறாரு, நம்ம இங்கே ப்ரெஷர் ஆகக்கூடாது. நம்ம வாட நம்ம ரோட்டில் போய்கிட்டே இருக்கணும். அந்த இண்டிகேட்டர் பிடிச்சிருக்குல்ல, ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி இன்னொரு ஸ்டெப் கீழே இறக்கி, அவ்வளோதான். எக்ஸிலேட்டர் விட்டுரு, எக்ஸிலேட்டர் விட்டு யூஸ் பண்ணாங்க. சரி, ஃபுல்லாக மொத்தமாக தெரியும். மொத்தம் எவ்வளோ தூரம் திருப்பி திருப்பிட்டியா? திரும்பிடுச்சுல, இப்படி இடிக்கணும். இதுதான் மொத்தமாக. சரியா? அதை அப்படியே பிடிச்சிக்கோ. நான் ரிட்டர்ன் எப்போ வரணும்னு சொல்லணும், அப்போ ரிலீஸ் பண்ணேன். அப்படியே பிடிச்சிக்கோ. நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா, இந்த மாதிரி டிவைடர்கள்ட்ட யூட்டர்ன் பண்ணோம்னா, இந்த கல் இருக்குல்ல, இந்த கல் நம்ம முதுகுக்கு பின்னால் போய்க்கணும். அவ்வளோ தூரம் வண்டி முன்னால் வந்துடும். கான்செப்ட் புரியுதா? இந்த டிவைடரில் பூரா யூட்டர்ன் பண்ணுறோம்ல, யூட்டர்ன் பண்ணும்போது பூராமல் இந்த கல் வந்து நம்ம முதுகுக்கு பின்னால் போய்க்கணும். போகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு முதுகுக்கு பின்னால் போனதுக்கப்புறம் தான் ஸ்டியரிங்கை ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிடணும். திருப்பினதுக்கப்புறம் 2 பக்கம் வண்டி வருதா, மெயினாக இங்கேருந்து ஒன் வேல யாராச்சும் வராங்களான்னு பார்க்கணும். ஆமாம், இங்கே கூட வரவங்க நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கேருந்து ஒன் வேல வரவங்க கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு பெருசாக வண்டி ஓட்டின ஃபீல் இருக்காது. நாளைக்கு போகும்போது தான் ஃபீல் மாறும். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணேன். கால் எடுங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர், கொஞ்சம் எக்ஸிலேட்டர், கொஞ்சம் எக்ஸிலேட்டர். கால் எடுத்துருங்க. வெளில கொண்டு வரணும். திருப்பூர் சிரமமாக இருக்கும். காலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டச் பண்ணி வண்டி போகும். வண்டி டச் பண்ணி வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாது. ஒருத்து வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாது. அந்த வண்டி இப்படி நேராக போகுது, தெரியுதா? இந்த வெள்ளைக்கோட்டுக்கு வருதா, நேராக போகுதா? கால் எடுத்துட்டேன். தம்பி வந்துட்டிங்களா? 2 ஸ்பீடு. லைட் ஆக்சிலேட்டர். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். நம்ம இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுருக்கோம். ஒரு 2 நிமிஷம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இங்கே வெயிட் பண்ணுறீங்களா? நான் இவர் விட்டுட்டு வரேன். 4 பேர் ட்ரிபிள்ஸ்க்கு போகிற மாதிரி ஆயிரும். இடத்துல போயிடும். சரிங்களா? ரைட் போகிற சார். ப்ரோக்ராம் இருக்குது. சாவி மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்களா? தங்க ஒன்று சிங்கவா. டேய் தம்பி, ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வாங்க. 2 நிமிஷம் ஒரு 2 உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? மறுபடியும் இல்லாட்டி இங்கே வந்து உங்களை உட்கார வச்சு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடும்.
ஒரு ஆள் மட்டும் உள்ளே வந்துடுங்க ஜனம் வேகமா. ஒருத்தர் மட்டும் உள்ளே வந்துடுங்க. யார் ஒருத்தர் சொல்கிறாங்க உள்ளே வந்துடுங்க. நீயாடா நான் சொல்லி வச்ச மாதிரி வந்திருக்கீங்களா 3 பேரும்? அப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு 6 மணிக்கு வந்துடுங்கண்ணா. 6 மணிக்குள்ளே அப்படியே உங்களுக்கு பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகிடுச்சிங்க. சரிங்களா தாங்க. இப்போ நீ யூஸ் பண்ணி வெப்சைட்டு வச்சுட்டு இப்போ என்ன ப்ரோக்ராம்னு கேட்டீங்கன்னா, இப்போ சாவி உள்ளே சொல்லியிருக்கோம். சரியா? அந்த சாவி இன்னொரு திருப்பி டிஸ்பிளே லைட் இதுதான்னு பார்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இல்லாட்டி மறுபடியும் உங்களை உட்கார வச்சு பண்ணி நான் 10 நிமிஷம் கிளாஸ் கொடுப்போம். ஃபஸ்ட்டு சாவி உள்ளே இருக்கல தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு திருப்பினா 2வது திருப்பணும். கரெக்டாக 3வது திருப்பும் போது தான் லைட் எரியுது. சாவி உள்ளே இருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா அதை விட்டுருங்க. 2வது சாவி டிஸ்பிளே லைட் எரிய வைக்கிறது 2வது ஸ்டெப். டிஸ்பிளே லைட் எரியணும். சரியா? அது 2வது ஸ்டெப். அது மெயினில் வச்சுக்கோங்க. அது ஏன் மறுபடியும் 3வது அதில் இன்னொரு வேலை இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன். இப்போ அந்த சுவிட்ச் இருக்குல்ல, இண்டிகேட்டர் போட்டிங்களா, அந்த இடத்துல இண்டிகேட்டர் போட்ட சுவிட்ச். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போடுங்க. லெஃப்ட்டு போட்டுக்கிங்களா, மறுபடியும் ஒரு நூல் ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் ஆகிடுச்சா? மறுபடியும் கீழே இறக்குங்க. அதுதான் இண்டிகேட்டர் சுவிட்ச். தம்பி அதுதான் இண்டிகேட்டர் சுவிட்ச் பார்த்துக்குங்க. சரிங்களா? மேலே தூக்குனா லெஃப்ட்டு, கீழே இறக்குனா ரைட்டு. சரியா? மேலே தூக்குனா லெஃப்ட்டு, கீழே இறக்குனா ரைட்டு. மிடில் இருந்துச்சுன்னா ஆஃப் ஆயிரும். சரியா? சாவி ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதே சுவிட்சில் இன்னொரு வேலை இருக்குது. அந்த சுவிட்சை இப்படி திருப்புற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். எத்தனை திருப்பினீங்க? நான் திருப்புற மாதிரி இருக்கான்னு பாருங்கன்னு தானே சொன்னேன். 2 திருப்பிட்டீங்கன்னா அது என்னென்ன எப்படி ஆன்சர் உங்களுக்கு பதில் சொல்கிறது? லைட் பாஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு திருப்பினீங்கன்னா திருப்புங்க. ஃபஸ்ட்டு திருப்பு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட்டு. ஃப்ரண்ட்டில் 2 எல்லோ கலர் குட்டி லைட் எரியும். சேம் பேக்லேயும் 2 ரெட் கலர் எரியும். மெயினில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு திருப்பினீங்கன்னா பார்க்கிங் லைட்டு. சரிங்களா? இன்னொரு ஃபஸ்ட்டு திருப்பினா ஃப்ரண்ட்டில் 2 குட்டி லைட்டு, பேக்கில் 2 குட்டி லைட்டு. அது இந்த மாதிரி ரோட்டு ஓரத்தில் நிறுத்துறோம்ல, நிறுத்தும் போது நம்ம டீ கடைக்கிட்டலாம் ஓரமாக நிறுத்திட்டு உடனே எடுக்கிற மாதிரினா அதை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினில் வச்சுக்கோங்க. ரோட்டு ஓரத்தில் மரத்துக்கடியில் இந்த டீ கடைக்கிட்ட நிறுத்தும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதே ரோட்டு ஓரத்தில் நமக்கு வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா அசார்ட் லைட்டு. கான்செப்ட் புரியுதா? வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நல்ல பைபாஸில் போயிட்டுருக்கு, பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நம்ம வண்டி நிற்காத நைட் நேரத்தில் யாருக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு கேட்டிங்கன்னா அசார்ட் லைட்டு. இதை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா வண்டியிலும் இங்கேயும் வரும், ஒரு சில வண்டியில் இங்கே வரும், ஒரு சில வண்டியில் மேலே வரும். வண்டியில் ஏற்ற மாதிரி வேரியேஷன் வரும். பட் சிம்பிள் ஒன்று தான் போட்டிருப்பாங்க. சரியா? அசார்ட் அது வந்து பார்க்கிங் லைட்டு. சும்மா டீ கடைக்கிட்ட நம்ம வண்டியை நிறுத்தியிருக்கிறோம், நிறுத்தும்போது சும்மா வண்டி ஏன் தெரியும், அந்த லைட்டை போட்டுட்டு போனால் யாருக்காச்சும் தெரியுங்கிற மாதிரி அது பார்க்கிங் லைட்டு. இது அசார்ட் லைட்டு. இது வந்து நம்ம எமர்ஜென்சி தான். நம்ம பிரேக் டவுன் ஆகி வண்டி நிற்கிது, அந்த இடத்துல நம்ம வந்து பின்னால் வர வண்டிக்காரங்க நம்ம இன்ஃபார்ம் பண்ணாருன்னு இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி 4 ட்ராக்கில் நேராக போகிற மாதிரி இதை போட்டுக்கலாம். லெஃப்ட் ரைட்டு நேராக போகிற ரோடு வருதுன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம். சரிங்களா? இப்போ அது ஒரு சுவிட்ச் சுற்றுறீங்களா பார்க்கிங் லைட்டுக்கு, அதே சுவிட்சை இன்னொரு திருப்புங்க. திருப்பி இருக்கீங்களா? அந்த சுவிட்சிங் வருங்க. இப்படி கீழே இருக்குது, இந்த சேஃபில், இந்த சேஃப் இப்படி கீழே இருக்குது. இப்போ அங்கே ப்ளூ கலர் லைட் எரியுதா? வெளியே ஹெட்லைட் எரியுது. கான்செப்ட் புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா பார்க்கிங், செகண்ட் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஹெட்லைட்டு. கான்செப்ட் புரியுதா? மேலே தூக்கினா லெஃப்ட் இண்டிகேட்ரு, மிடில் நிறுத்தினா ஆஃபு, கீழே இருக்குன்னா ரைட் இண்டிகேட்ரு. ஃபஸ்ட்டு ரொட்டேட் பார்க்கிங்கு, செகண்ட் ரைட் ஹெட்லைட்டு. சரிங்களா? இப்போ அதே சுவிட்சை மறுபடியும் மேலே ஏற்றுங்களேன். இருக்க மாதிரி மேலே இப்போ அங்கே லைட் எரியலையா? என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் 2 வீலரில் நீங்கள் ஹை பீம் லோ பீம் யூஸ் பண்ணுவீங்க, பார்த்துருக்கீங்களா? கான்செப்ட் புரியுதா? 2 வீலரில் நீங்கள் லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஹை பீம் லோ பீம் மாற்றி யூஸ் பண்ணுவீங்க. கீழே இறக்குங்க. அங்கே டிஸ்பிளே லைட் எரிஞ்சதுன்னா ஹை பீம் தூரமாக அடிக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? மறுபடியும் ஒரு நூல் மேலே தூக்குங்க. இப்படி இப்படி இப்போ ஆஃப் ஆகிடுச்சா? ஃபீல் புரியுதா? சுவிட்சோட ஃபீலு இப்படி திருப்புற ஃபீல் வந்து இண்டிகேட்ரு, இப்படி மாற்றி அசைக்கிறது வந்து லைட் டிம் லைட்டு. புரியுதா? கீழே இறக்கி அது டிஸ்பிளே லைட் எரிஞ்சதுன்னா ஹை பீமு, மேலே தூக்கி டிஸ்பிளே லைட் எரியலைன்னா லோ பீம். கான்செப்ட் புரியுதா? பட் இதை வந்து நம்ம லைட்டை ஆன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். லைட் ஆன் பண்ணாமல் சும்மா சுவிட்சை கீழே மேலே இருக்கணும், அது வேலை செய்யாது, வெளியே தெரியாது. சரிங்களா? ஆஃப் பண்ணுங்கள். லைட் ஆஃப் பண்ணுங்கள். பார்க்கிங் ஆஃப் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். கான்செப்ட் புரியுதா? மறுபடியும் பார்க்கிங் போடுங்க, மறுபடியும் ஹெட்லைட் போடுங்க, ஹை பீம் பண்ணுங்கள், லோ பீம் பண்ணுங்கள், ஹை பீம் பண்ணுங்கள், லோ பீம் பண்ணுங்கள். கான்செப்ட் புரியுதா? ஆஃப் பண்ணிடுங்க, மொத்தமாக ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்களா? ரைட்டு. ஹெட்லைட் சுவிட்ச் ஒன்று தான். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு ரைட்டு, பார்க்கிங்கு, ஹெட்லைட்டு, லோ பீமு, ஹை பீமு. சரிங்களா? இப்போ அந்த சுவிட்சில் இன்னொரு வேலை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேரிங்க்கு கீழே இப்படி கை விட்டு 2 விரல் மட்டும் அடியில் வைங்களேன்.
சரிங்க. இப்படி பிடிங்க. 2 விரலை மட்டும் அந்த சுவிட்சு கடியில் விடணும். விட்டிங்களா? இப்போ அந்த சுவிட்ச் அந்த விரலை மட்டும் உங்களை பார்த்த மாதிரி தூக்குங்க. உங்களை பார்த்த மாதிரி அந்த சுவிட்ச் உங்களை பார்த்த மாதிரி தூக்குங்க. என்ன எரியுது? கீழே விடுங்க. மறுபடியும் விட்டு விட்டு தூக்குங்க. விட்டு விட்டு தூக்குங்க. என்ன ஆகுது? ஆஃப் ஆகினது. நீங்கள் ஆன் பண்ணவே இல்லை, பட் ஆஃப் ஆனது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எமர்ஜென்சிக்கு இப்போ ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வருதுன்னா நம்ம இந்த லைட்டை பாஸ் பண்ணி காட்டுவோம். பார்த்துருக்கீங்களா? ஆப்போசிட் ஒரு சில வண்டிக்கான பார்த்தீங்கன்னா பகல்லே லைட்டை டிம் பண்ணிகிட்டே வருவாங்க. எதுக்குடா டிம் பண்ணிட்டு வருவீங்கிற மாதிரினா அவன் முன்னால் வரதுக்காக அவர் டிம் பண்ணுறாரு. இப்போ ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருதுன்னா நீங்கள் அதை பாஸ் லைட்டு நீங்கள் லைட்டை ஆன் பண்ணி அதை போட்டு காட்டணும் அவசியம் கிடையாது. மெயினில் வச்சுக்கோங்க. லைட்டை ஆன் பண்ணி அதை போட்டு காட்டணும் அவசியம் கிடையாது. சும்மா அது மேலே தூங்கினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பட் அவங்க லைட்டை போட்டால் நம்ம போகக்கூடாது. 2 வண்டி ஈக்குவலாக வரும். இப்போ அவங்க லைட்டை போட்டே வந்தாங்கன்னா நம்ம இங்கே ஓரம் கட்டிடணும். பட் நம்ம முன்கூட்டியே லைட்டு போட்டோம்னா அவங்க ஓரம் கட்டிடணும். நம்ம போய் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணலாம். நான் தான் லைட்டு போட்டு வரேன், நீங்கள் வரேன். கன்செப்ட் புரிஞ்சுதான். பட் இது யார் முதல்ல யூஸ் பண்ணுறாங்கிறது முக்கியம். அவங்க யூஸ் பண்ணிட்டா நம்ம கப்பு சுப்புன்னு ஆயிடணும். நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம நேராக போய் முன்னாடி நினைக்கலாம். சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வெய்பர் சுவிட்ச். வெய்பர்னா இந்த கண்ணாடி க்ளீன் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மீடியம் லோ ஹை இருக்கும். மீடியம் லோ ஹை இருக்கும். கான்செப்ட் புரியுதா? பாருங்க 1 2 3 ஸ்டெப் இறங்குது. புரியுதா? இறக்கி பாருங்களேன். 3 ஸ்டெப் இறங்குதா? இது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு வேலை செய்யும். இப்போ நான் மறுபடியும் போட்டால் கண்ணாடி கிராக் ஆகிடும், அதனால் போட மாட்டேங்கிறேன். பட் இதை நீங்கள் அந்த சுவிட்ச் அதை ஒவ்வொரு 3 ஸ்டெப் இறங்கான்னு மட்டும் ஃபீல் பண்ணுங்கள். 3 ஸ்டெப் இறங்கான்னு மட்டும் போய் 3 ஸ்டெப் இறங்குதா? ரைட்டு. மறுபடியும் 3 ஸ்டெப் மேலே தூக்கம் ஆஃப் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆஃப் ஆயிடுச்சு. தெரியுங்களா? இது வந்து 3 ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு வேலை செய்யும். உங்களுக்கு அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, மழை எப்படி வருது, அதுக்கேற்ற மாதிரி சும்மா சாரல் அடிக்குது நிறுத்தி வருதுன்னா ஒரு ஸ்டெப் இறக்குனீங்கன்னா அது பாட்டுக்கு க்ளீன் ஆகிட்டு ஹோல்ட் ஆகிடும். மறுபடியும் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிட்டு அது ஹோல்ட் ஆகிடும். செகண்ட் ஸ்டெப் இறக்குனீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு ஸ்லோவாக வேலை செய்யும். கையில் கொண்டாந்து வச்சிட்டிங்கன்னா கண்டினியூஸாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் புரியுதுன்னா பட் நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வரும்போது உங்கள் மாறி உட்காரும்போது இந்த சுவிட்சோட ஃபீல் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இதை மெயினில் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு அந்த சுவிட்சோட ஃபீல் தெரியும். மறந்துடாதீங்க. இதை வந்து நீங்கள் மறுபடியும் மறந்தீங்கனாலும் இந்த சுவிட்ச் எதுக்கு அந்த சுவிட்ச் எதுக்கு நீங்கள் ஒரு 2 3 நாள் கழிச்சு கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்கள் இப்படி வருது. 100க்கு 90% கார்கள் இப்படி வரும். 10% காரில் இது அப்படியே அந்த சைடு போயிடும், அது அப்படியே இந்த சைடு வந்துடும். ஆமாம். அந்த ஃபோர்டு, வோல்க்ஸ்வேகனு, ஸ்கோடா இதுக்குள்ளெல்லாம் போயிட்டிங்கன்னா இந்த சுவிட்ச் அப்படியே அங்கே போயிடும், அந்த சுவிட்ச் அப்படி இங்கே வந்துடும். அங்கே போயிட்டிங்கன்னா இதில் வைபர் எரியுது, இதில் இண்டிகேட்டர் எரிய மாட்டேங்கலாம் பேசிக்கூடாது. ஏன்னா அது ஏன் இங்கேயே சொல்லித்தரேன்னா நீங்கள் நாளைக்கு அங்கே போய் அந்த வண்டியில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரிங்களா? மேக்ஸிமம் மெயினில் வச்சுக்கோங்க. இது வந்து வைபரு, அது வந்து ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர் எல்லாமே தான். இது வந்து அந்த சைடு போயிடும், அது இந்த சைடு வந்துடும். ஒரு சில கார்களில் பர்டிகுலராக 90% கார்கள் இதுதான். சரிங்க. எல்லா கார்களையும் ஒரு 10% கார்களில் மட்டும் அது மாறி வரும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தம்பி நீங்கள் அந்த ஸ்டியரிங்கில் கை வைங்க. ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு கை நீங்கள் வச்சது கரெக்டு தான். சரிங்களா? இங்கே ஒரு கை தான் இருக்கணும். இந்த பெருவரலத்துக்கு இங்கே கை வச்சு ஒரு ஆர்ன் அடிங்க. சேம் அந்த விரலத்துக்கு வச்சு ஆர்ன் அடிங்க. வேலை செய்யுதா? ஸ்டியரிங் இப்படி தான் பிடிக்கணும். பெருவிரல் தான் ஹாரன் அடிக்கணும். எக்காரணம் கொண்டு இந்த கையை தூக்கி இப்படியே சமைச்சி பாருங்களேன். வேலை செய்யுதா? இந்த கை இங்கே போகக்கூடாது. அந்த கை ஸ்டியரிங்க்கு வரக்கூடாது. ஸ்டியரிங்கில் வச்சு இப்படி புஷ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கட்ட விரல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். பட் இங்கே வரைக்கும் கட்ட விரல் ஹாரன் அடிக்குதா? இந்த கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பு இருக்குது பாருங்கள். இந்த கேப் வரைக்குமே தான். இந்த கேப் வரைக்கும் நீங்கள் எங்கே வேணால் கை வச்சு ஹாரன் அடிக்கலாம். பட் அதை விட்டு சும்மா வண்டி ஓட்டமாக தூக்கி போய் வச்சு அமுத்திக்கலாம்லாம் அமுத்தக்கூடாது. சரிங்களா? அதை நீங்கள் ஓட்டி பழகிறப்ப அது உங்களுக்கு பிரியும். அது எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. பட் பெருவரலை ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டியரிங்கை ரொட்டேட் பண்ணும்போது இந்த கை இங்கே வரும். நீங்கள் திருப்பும்போது இந்த கை இங்கே வரும். இங்கே போகிற கையை மறுபடியும் ரிட்டன் இங்கே கொண்டு வந்துடணும். இந்த கை இங்கே போயிடுச்சு, இன்னொரு நூல் இப்படி இழுத்துக்கலாம்லாம் இழுக்கக்கூடாது. சரிங்களா? அது நீங்கள் நாளைக்கு நான் சந்துக்குள்ள உங்களை கூப்பிட்டு போகும்போது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த கை இங்கே தான் இருக்கணும், அந்த கை இங்கே தான் இருக்கும். போயிட்டு மறுபடியும் ரிட்டன் இங்கே வந்துடணும். அதனால் மெயினில் வச்சுக்கிங்க. கீழே அந்த ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச் உங்களுக்கு அது எது தெரியும்? புரியல. ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு எது தெரியும்? அடுத்தது பிரேக்கு, இது கிளச்சு. கான்செப்ட் புரியுதுங்களா? நீங்கள் இதை பார்க்கணும். நீங்கள் அதை மட்டும் ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் அதை எதை ஃபீல் பண்ணீங்கன்னு பார்த்துக்குங்க. சரிங்க. ஆனால் பிடிச்சிக்கணும் ஒரு நிமிஷம். இந்த ஆக்சிலேட்டர் இருக்குல்ல, இந்த ஆக்சிலேட்டரில் பெருவிரல் மட்டும் வைங்க பார்க்கலாம். கட்டவிரல் மட்டும். இப்போ நீங்கள் வரும்போது புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, அதுதான் பெஸ்ட்டு. எப்போவுமே ஆக்சிலேட்டர் பொறுத்த வரைக்கும் பெருவிரல் தான் இருக்கணும். மொத்த காலை வச்சு பிடிக்கக்கூடாது.
மெயினில் வச்சுக்கோங்க. ஆக்சிடென்ட்டு போயிட்டாலே பெருவிரல் தான், மொத்தமாக காலை வைக்கக்கூடாது. பக்கத்தில் பிரேக் இருக்குல்ல, சேம் பிரேக்லேயும் பெருவிரல் தான். ஆக்சிலேட்டருக்கும் பிரேக்குக்கு ரெண்டுக்குமே பெருவிரல் தான். இங்கே காலை வைக்கணும், வேண்டாட்டி எடுத்து போய் பிரேக்கில் வைக்கணும். ரெண்டுலேயுமே பெருவிரல் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டையும் எக்காரணம் கொண்டு மிதிச்சிடக்கூடாது. ரொம்ப எமர்ஜென்சி, வேறு வழியில் இந்த வழி நம்ம ஓவர்டேக் பண்ணி ஆகணும்னா மிதிக்கலாம். பட் ஓவர்டேக் பண்ணோன்னே காலை எடுத்துடணும். சேம் அதே மாதிரி ஒருத்தர் குறுக்க வந்துட்டார், நம்ம வேறு வழியில் நிறுத்தி ஆகணும்னா மிதிக்கலாம். பட் அதுக்குன்னு அதை ரெகுலர் பண்ணிக்கலாம். அந்த எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் அதை மிதிக்கணும் ஒழிய மற்றபடி வேறு எதுவுமே மிதிக்கக்கூடாது. எக்ஸிலேட்டர் எப்படி மெயில்டாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பிரேக்கு மெயில்டாக யூஸ் பண்ணணும். எக்காரணம் கொண்டு ரெண்டையுமே மிதிச்சிடக்கூடாது. மெயினில் வச்சுட்டு 3வது சி கிளச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவங்க மொத்த காலையை வச்சு மிதிங்க. ஒரு மிதி இல்லை கடைசி வரையும் போகணும். போயிடுச்சுங்களா, பிடிக்குதுங்களா? கிளச்சை எப்போ நம்ம யூஸ் பண்ணாலுமே உள்ள கடைசி வரையும் இப்போ இடிக்கிற ஃபீல் ஆகணும். பட் அதை நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். கிளச்சை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு கால் தான், மொத்த காலையை வச்சு மிதிங்க. அப்படி காலை எடுங்க. அது மொத்த காலையும்னா நீங்கள் மொத்தமாக செருப்பு போட்ட மாதிரி வச்சு மிதிச்சிங்கன்னா அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. இது பாருங்க, இந்த இது இருக்குல்ல, இதுவும் இந்த வேலை இருக்குல்ல, இந்த கேப்பில் நான் மிதிக்கணும் பாருங்கள். இங்கே பாருங்கள், கால் பாருங்கள், எப்படி பாருங்க, இந்த கேப் இருக்கா, எப்படி ஆகுது கால் பெண்ட் ஆகுதா, தெரியுதா, பெண்ட் ஆகுதா? சரி, இப்போ யூஸ் பண்ணுவாங்களா? இப்போ ஃபீல் எப்படி இருக்குது, நீங்கள் முதல்ல வச்சப்போ ஃபீல் எப்படி இருக்குது? இப்படி மொத்தமாக தான் வைக்கணும், சரிங்களா? இந்த 5 விரலுமே மொத்த விரலும் இப்படி யூஸ் பண்ணால் தான் நீங்கள் அதை எப்படி பிடிச்சிருக்கீங்க, நீங்கள் அதை எப்படி ரிலீஸ் பண்ணீங்கன்றதை ஃபீல் பண்ண முடியும், சரிங்களா? இந்த கால் வந்து லெஃப்ட் கிளச்சுக்கு மட்டும்தான். இந்த கால் எக்காரணம் கொண்டும் ரைட் சைடு பிரேக் சைடு போயிடக்கூடாது, சரிங்களா? பட் பிரேக்கில் வர கால 2 நாய் பேசினா எதுவும் புரியாதுல்ல. ஏன்னா ஒரு நாய் பேசினாலே இங்கே புரியாது, 2 நாய் பேசிட்டு இருக்கு. ஒரு கல் எடுத்து வாயிலிடுறாத. 2 நாய் ஒட்டுக்கா கத்துனா என்னவாவா புரியுங்கிறியா சொல்றா. சரியா? இந்த கால் கிளச்சுக்கு தான் இருக்கணும், எக்காரணம் கூட என்சைட் போயிடாது. அந்த கால் என்சைட் கொண்டு வந்துடாதீங்க, சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு கீரு முதல்ல அந்த 5 கீர் தெரியுமா, என்னென்ன கீர் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா தெரியாது. லெவலில் கை வைங்க. பட் டைட் 7:10க்கு தானே பஸ்ஸு, அதுக்குள்ளே இறக்கி. சரியா? லெவலில் கை வச்சுருக்கீங்களா? இப்போ என் கால்கிட்ட வந்து இடிக்குதா, பட் ஃப்ரீயாக விடுங்க. சென்டருக்கு போகுது, கரெக்டாக? ஆனால் இதை ஃபீல் இதை பார்த்துக்குங்க. சரி, பாருங்க. இப்போ நீ என் கால்கிட்ட வந்து இடிக்குது, கரெக்டாக? வண்டி ஃப்ரீயாக விடுங்க. வண்டி உங்கள் கால்கிட்ட இழுங்க, போகுதா? வண்டி ஃப்ரீயாக விடுங்க. வண்டி என் கால்கிட்ட வந்து இடிங்க, வண்டி ஃப்ரீயாக விடுங்க. வண்டி உங்கள் கால்கிட்ட இடிங்க, ஃப்ரீயாக விடுங்க. இப்போ வருதுல்ல, நீங்கள் உங்கள் கால்கிட்ட இடிச்சிட்டு கை எடுத்தால் வண்டி லிவர் இங்கே வருதா, வண்டி என் கால்கிட்ட வந்து இடிங்க. அப்படியே பிடிச்சிக்கிங்க, அப்படியே மேலே தள்ளுங்க. ஃபஸ்ட்டு கீர் கான்செப்ட் புரியுதா? வண்டி ஒரு நூல் பின்னால் இல்லைங்க, ஃப்ரீயாக விடுங்க. அது போயிடுச்சு, சென்டருக்கு நியூட்ருக்கு போயிடுச்சு, தெரியுதில்ல? மறுபடியும் என் கால்கிட்ட இடித்து மேலே ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, போட்டிங்க. மறுபடியும் ஒரு நூல் ஃப்ரீயாக விடுங்க, பின்னால் சென்டருக்கு போயிடுச்சா, நியூட்ரு ஆயிடுச்சு, தெரியுதா? மறுபடியும் என் கால்கிட்ட இடித்து ஃபஸ்ட் கீரே போடுங்க, போட்டிங்க. மறுபடியும் ஒரு நூல் பின்னால் இழுத்து ஃப்ரீயாக விடுங்க, நியூட்ருக்கு போயிடுச்சு, கிளியராக? மறுபடியும் என் கால்கிட்ட இடிங்க, பின்னால் தள்ளுங்க, செகண்ட் கீர். மறுபடியும் ஒரு நூல் மேலே தள்ளுங்க, சென்டருக்கு போகுதா, கிளியராக? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு, செகண்ட் கீர் நியூட்ரு போடுங்க. அப்போ நியூட்ரு சொல்லுங்க, போட்டுங்க, கிளியர் தானே? மறுபடியும் இன்னொரு தடவை போடுங்க, நியூட்ரு, கிளியரா? இப்போ நியூட்ரலாக தான் இருக்குது. பட் அந்த வெடுக்குன்னு போடாமல் கையை வைங்களேன், கீர் விழுகுதா, நியூட்ரலாக தான் கீர் விழுகுதா, நியூட்ரலாக தான் ஃபீல் ஆகுது இல்லை? பட் நான் போட்டதுக்கும் நீங்கள் போட்டதுக்கு வித்தியாசம் தெரியுதா? கீரை பொறுத்த வரைக்கும் டப்புலாம் போடக்கூடாது, முடிஞ்ச வரையும் சும்மா மெயில்டாக ஃபீல் பண்ணணும், அவ்வளோதான். மீன் தொட்டிக்குள்ள கல்லை போடுறதுக்கும் ஆற்றுக்குள்ளே கல்லை வீசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. கீர் வந்து மீன் தொட்டிக்குள்ள மீன் இருக்கும்போது கல்லை போட்டால் எப்படி போடுறீங்களோ அந்த மாதிரி மெயில்டாக போடணும், சரிங்களா? அந்த மாதிரி வெடிக்க கல்லை தூக்கி வீசக்கூடாது. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள், செகண்ட் கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள், கிளியரா? இப்போ நியூட்ரலாக தான் இருக்குது, கரெக்டாக? இப்போ இருக்கிற பொசிஷனில் லெஃப்ட்டும் திருப்பாதீங்க, ரைட்டும் திருப்பாதீங்க, அப்படியே மேலே தள்ளுங்க பார்க்கலாம். இது மட்டும் தேர்ட் கீர், புரியுதா? தேர்ட் கீர். மறுபடியும் ஒரு நூல் பின்னால் நியூட்ரல் ஆகிடுச்சா,
சேம் ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு, செகண்ட் கீரு நியூட்ரு, தேர்டு கீரு நியூட்ரு போடுங்க பார்க்கலாம். கிளியரா? நியூட்ரு கொண்டு கரெக்டு தாங்க. பட் இருக்கிற லிவரை அப்படியே பின்னால் நினைச்சு ஃபோர்த்து கீர் புரியுதா? பட் ஒரு நூல் மேலே நியூட்ரு ஆகிடுச்சா? மொத்தமாக அவங்க காலக்கிட்ட இழுங்க, இழுத்துட்டிங்களா? அப்படியே மேலே தள்ளுங்க, ஃபிஃப்த்து கீர் சரிங்களா? மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள். இப்போ இந்த 5 கீருமே நியூட்ரு வந்து சொல்லி போடுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு, செகண்ட் கீர் நியூட்ருன்னு சொல்லி போடுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு, செகண்ட் கீரு நியூட்ரு, தேர்டு கீரு நியூட்ரு, ஃபோர்த்து கீரு, ஃபிஃப்த்து கீரு நியூட்ரு. கிளியரா? 5 கீர் இப்படி தான் யூஸ் பண்ணணும். மறுபடியும் இன்னொரு தடவை போடுங்க பார்க்கலாம். இது இப்போ போட்டோ எதிரிக்கும் சேம் ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு, செகண்ட் கீரு இல்லை செகண்ட் கீரு நியூட்ரு, தேர்டு கீரு நியூட்ரு, ஃபோர்த்து கீரு நியூட்ரு, ஃபிஃப்த்து கீரு நியூட்ரு. கிளியரா? 5 கீர் கிளியர் தானே. பட் ரிவர்ஸ் கீர் அது எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டா லிவரில் கை வச்சு மொத்தமாக உங்கள் காலுக்கிட்ட இழுங்க, எடுத்துட்டிங்களா? அப்படியே பின்னால் இல்லைங்க, அவ்வளோதான் ரிவர்ஸ் கீர். கான்செப்ட் புரியுதா? மட்டி லைட்டாக மேலே தானே நியூட்ரு ஆகிக்கும். மட்டி ரிவர்ஸ் கீர் போடுங்க. விழுந்துருச்சா? அப்பால் விழுந்த ஃபீல் தெரியல, இப்போ விழுந்த ஃபீல் தெரியுதா? மறுபடி நியூட்ரு பண்ணுங்கள். கான்செப்ட் புரியுதா? இப்போ 5 கீர் உங்களுக்கு தெரியும், ரிவர்ஸ் கீர் மட்டும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா? பட் இதில் நியூட்ரு பண்ணுறதுக்கு என்ன பொசிஷன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கீரில் இருக்குது, தேர்ட் கீரில் இருக்குது, ஃபிஃப்த்து கீரில் இருக்குது. வண்டியில் ஏறணுன்னா நாளைக்கு நான் நியூட்ரு பண்ணுங்க மெயினில் வச்சுக்கோங்க. நியூட்ரு பண்ணுங்கன்னு சொன்னோன்னே லிவரை பிடிச்சி சுற்றக்கூடாது. லிவரை பிடிச்சி இப்படி சுற்றக்கூடாது. லிவரை பிடிச்சி கை வைங்களேன், இப்படி மேலே தள்ளி பாருங்கள். போகுதா போகலையா? போகலை. லிவரை பிடிச்சி இப்படி சுற்றக்கூடாது, நியூட்ரு ஆகலையான்னு. இப்படி மேலே தள்ளி பார்த்து மேலே போகலைன்னா ஒரு நூல் பின்னால் இழுத்திங்கன்னா நியூட்ரு ஆகிக்கும். கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. லிவர் ஃபஸ்ட்டு கீரில் இருந்தாலோ, தேர்டு கீரில் இருந்தாலோ, ஃபிஃப்த்து கீரில் இருந்தாலோ லிவர் மேலே தான் இருக்கும். கையை வச்சு இப்படி மேலே தான் தள்ளி பார்க்கணும். மேலே போகலைன்னா ஒரு நூல் பின்னால் எடுத்திங்கன்னா நியூட்ரு ஆகிக்கும். மறுபடி கை வைங்கள. இதே மாதிரி செகண்டு, ஃபோர்த்து, ரிவர்ஸுக்கு லிவர் பின்னால் இருக்கும். லிவர் பின்னால் இருக்கும். மறுபடியும் பின்னால் எடுத்து பாருங்கள், வருதா? வரல இல்லை. மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் மேலே தள்ளுங்க, நியூட்ரு ஆகிட்டா. நம்ம எந்த கீரில் இருக்கோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. லிவரை முன்னால் இழுத்து பார்க்குறோம், முன்னால் தள்ளி பார்க்குறோம், போகலையா? ஒரு நூல் பின்னால் தான் நியூட்ரு ஆகிக்கும். மறுபடியும் லிவர் பின்னால் இழுத்து பார்க்குறோம், போகலையா? ஒரு நூல் மேலே தான் நியூட்ரு ஆகிக்கும். மெயினில் வச்சுக்கோங்க சரிங்களா? வண்டி நியூட்ரலாக தான் இருக்குது. இந்த சீட் பெல்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் மாட்டிட்டு கீழே தான் இருக்கும், இங்கே இருக்கும். அவ்வளோதான். இதில் மாட்டிக்குங்க. இன்னும் உஷா தட்டு வரையும் மேட்ச் பண்ணி உட்காந்துக்குவீங்களா? வாய்ப்பு இருக்கா? 4 பேர் உஷா தட்டு இறக்கிடுவேன் பையனை. ஆமாம், உஷா தட்டு வரையும் சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் நீங்கள் எதுவும் சாவி மட்டும் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த டோர் மட்டும் திறந்து நல்லா தட்டிக்கிட்டா இல்லை, டோர் ஓப்பன் ஆகிருக்குமா? போன மாதிரி தான் ரைட் இண்டிகேட்டர் போட்டு இண்டிகேட்டர் கண்டிப்பாக ரைட்டில் போடணும். தம்பி ரைட்டில் ஏன் இண்டிகேட்டர் போடணும்? நம்ம இங்கேருந்து வெளியே மூவ் பண்ணுறங்காட்டி இண்டிகேட்டர் போடணும். பட் இங்கே இருக்கிற வண்டியை சடனாக அந்த ரோட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. இந்த ரோட்டில் தான் போகணும், மெதுவாக இதுலேயே போகணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். லைட் எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. லைட்டாக இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்ததே தெரியாமல் வந்தோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இந்த ரோட்டுக்கு வரணும். முடியும் நம்ம அங்கே நின்ன செகண்டில் இந்த சைடு வரக்கூடாது. கால் எடுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். அவர் ஹார்ன் அடிச்சிருக்கலாமே இப்போ ஒருக்கு. நான் அடித்தேன். ஹார்ன் நீங்கள் அடிச்சா நான் அடிச்சேனா? எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். அவருக்கு ஒரு ஹார்ன் அடிக்கணும். அண்ணா ரைட்டில் வந்துடாதீங்க, நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். டக்குன்னு ரைட்டில் வந்துடுவாங்க சரிங்களா? கால் எடுத்துருங்க.
நாளைக்கெல்லாம் இவ்வளோ நேரம் ஆகாது. நீங்கள் வண்டியில் ஏறுவீங்க, ஏறினா டக்குனு உங்களை இறக்கி விட்டு கிளம்பிடுவோம். சரிங்களா? நம்ம லெஃப்ட் வரக்கூடாதுங்க போகிறது, ரைட்டில் தான் போகணும். சரிங்களா? ஹார்ன் அடிங்க. காலை எடுத்துருங்க. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. பட் இந்த வெள்ளைக்கோட்டுக்கிட்ட வரக்கூடாது. முடிஞ்ச வரை இந்த கல்லை ஒட்டி போகிறக்கு என்ன வழியோ அதை மட்டும் திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஹார்ன் அடிங்க. பேரிகேடு வருதுங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். காலை எடுத்துருங்க. பட் இந்த காலை எடுத்தாவெல்லாம் என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிறதுலாம் ஒரு 2 நாள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வெள்ளை அவங்க வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த சைடு தான் போகணும். இந்த வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாது. சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் எக்ஸைட் லைட்டாக டச் பண்ணுங்கள். மிதிக்காதீங்க, டச் பண்ணுங்கள். நீங்கள் டச் பண்ணால் தான் வண்டி போகும். எங்கிட்ட எக்ஸைட்டர் கிடையாது. எக்ஸைட்டர் உங்கள் காலக்கடியில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? இந்த வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாதுங்க போகிறது. நாளைக்கு என் கை ஸ்டியரிங் சைடே வரக்கூடாது. சரிங்களா? பஸ் பின்னாலே போனாங்க, நம்ம ஓவர்டேக் பண்ண வேணாம். இன்னும் முடிஞ்சிருச்சு. லைட்டாக டச் பண்ணுங்க. பஸ்ஸுக்கு பின்னால் அந்த 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரும்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த இடைவெளி எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பஸ்ஸோட டயர் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கான்செப்ட் புரியுதா? எல்லா பஸ்ஸுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த 10 மீட்டர் இடைவெளி விட்டு வாங்கன்னு போட்டிருப்பாங்க. இந்த டயர் வந்து நமக்கு தெரிகிற வரைக்குமே நம்ம 10 மீட்டர் கேப் இருக்கும். அந்த டயர் மறைஞ்சதுன்னா நம்ம பஸ்ஸுக்கு பக்கத்தில் போயிட்டோம், நெருங்கிட்டோம். சரிங்களா? பஸ்ஸுன்னு இல்லை, நம்ம எந்த வண்டியாக இருந்தாலும் அந்த 10 மீட்டர் கேப் விட்டு தான் வரணும். அந்த கேப் போடுறதுக்கு நம்ம இப்போ அந்த 10 மீட்டர் அளந்தா பார்க்க முடியும் கேட்டால் அளந்தெல்லாம் பார்க்க முடியாது. அந்த டயர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலே போதும். இப்போ அப்படியே ஆகட்டும், இந்த டூ வீலர் ஆகட்டும், எதாக இருந்தாலுமே அந்த டயர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம கம்பல்சரி 10 மீட்டர் கேப்பில் தான் இருக்கும். சரிங்களா? ஹார்ன் அடிச்சுக்கங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், இன்னும் கொஞ்சம் கால் விடுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், கால் விடுங்க. கால் எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸைட். தங்க இன்னைக்கு ஒரு 8 மணி ஆகிருந்தா வந்துடுறேன். வரக்கு ஒரு 5 நிமிஷமாக வந்துடுறேன். கொஞ்சம் எக்ஸைட். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துங்க. தேட்டர் வாசல் தானே. இப்போ இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக எக்ஸைட். இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. இறங்கி சரிங்களா? நாளைக்கு சேம் டைம் வந்துடும். ஒரு 6:10க்குள்ளே அங்கே வந்துடுவேன். ஓகே.